கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்முடைய வீட்டில் கிருஷ்ணருடைய பாதத்தை வரைந்து அவருடைய அவதார நாளாக கொண்டாடுவது இன்றளவுமே வழக்கத்தில் இருந்துட்டு தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களை அன்றைய நாளில் நம்ம செஞ்சோம்னா கண்ணனுடைய அருளை நம்மளால் பரிபூரணமாக பெற முடியுங்க. இதனால் நாணம், தெளிவு, முத்தி, வெற்றி, மகிழ்ச்சி போன்றவை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லலாம். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கண்ணனுக்கு பிடித்த பல வகையான பட்சணங்களை படைத்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் அன்றைய நாளில் 11 பேருக்காவது நம்ம அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த நாளில் கிருஷ்ணருடைய எந்த வடிவத்தை நம்ம என்ன உணவு படைத்து வழிபட வேணும், அதனால் என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரி, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருதுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆவணி தேய்பிறை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் கிருஷ்ண ஜெயந்தியானது கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வருஷம் தேய்பிறை அஷ்டமி ஆடி மாதத்தோட நிறைவு நாளில் வருதுங்க. தேய்பிறை அஷ்டமி ஆகஸ்ட் 16ஆம் தேதி, ரோகிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் 17ஆம் தேதியும் வருதுங்க. அதனால தான் இந்த 2 நாளுமே கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடலான்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண ஜெயந்தியான ஆகஸ்ட் 16ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகை நாளும் சேர்ந்து வருவது மற்றொரு கூடுதல் சிறப்பாகவும் சொல்லலாங்க. கிருஷ்ணரோட அவதாரத்தை நோக்கத்தை நம்ம எல்லோருமே புரிஞ்சு கொள்ள வேணும் என்பதன் அடிப்படையில் தாங்க வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்பட்டு வருது. மனிதன் எப்படி வாழ வேணும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்ற எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை புரிய வைப்பதாங்க கிருஷ்ண அவதாரத்தின் அடிப்படை நோக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் அவதரித்த ரோகிணி நட்சத்திரம் என செல்வ செழிப்பிற்கு உரிய நட்சத்திரமாகுங்க. வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வேணும் என்றால் கண்டிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நம்ம எல்லோருமே செய்ய வேணும். கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து நம்முடைய உடலும் மனமும் விடுபடக்கூடிய நாள் தாங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள் கொண்டாடப்படுது. கிருஷ்ணர் ஜெயந்தி நாளில் நம்ம எந்த மாதிரியான கிருஷ்ணர் வடிவத்தை வைத்து வழிபட வேணும், என்ன பொருளை நம்ம நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ண ஜெயந்தி நாளில் குழந்தை கிருஷ்ணர் ஆடை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய, தவழ்ந்து வருவதை போல இருக்கக்கூடிய வெள்ளி உருவத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வீட்டில் எப்போவுமே செல்வத்துக்கு குறைவு இருக்காதுங்க. அதே போல் வெள்ளியில் வாங்க முடியாது, எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணிலான கிருஷ்ணர் சிலை கூட வித்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை கூட வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாங்க. அப்படி செய்வதனால அதற்கும் அதே மாதிரியான பலன்காக கிடைக்கும். அதே போல கிருஷ்ணர் தவழ்ந்து வருவதை போலவும் ஒரு கையை தூக்கிட்டு ஒரு காலை தூக்கிட்டு நடந்து வருவது போல இருக்கக்கூடிய உருவத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் வழிபாடு செஞ்சோம்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகி கொண்டு போகுங்க. இந்தியா முழுவதும் மிக பிரம்மாண்டமாக கோலாகலமாக கொண்டாடக்கூடிய பண்டிகையில் ஒன்றுதாங்க கிருஷ்ண ஜெயந்தி விழா. கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி என பல்வேறு பெயர்களால் நம்ம அழைச்சிட்டு வரோம். கிருஷ்ணர் பிறந்த நாள் தாங்க கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். மகாவிஷ்ணுவுடைய தசாவதாரங்களில் 9வது அவதாரமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த தாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் ரோகிணி நட்சத்திரமும் வரக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணர் அவதரித்த நாளை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு வரோம். அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது தோன்றிய அவதாரம் தாங்க கிருஷ்ண அவதாரம். தேவகி மற்றும் வசுதேவருக்கு சிறையில் 8வது குழந்தையாக பிறந்தவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். சிறையில் பிறந்த கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் நந்த கோபாலர் மற்றும் யசோதைக்கு மகனாக கிருஷ்ணர் வளர்ந்துட்டு வந்திருக்கிறாரு. கிருஷ்ணர் வளர்ந்த இடம் கோகுலன்னு அழைக்கப்படுது. கிருஷ்ணர் பிறந்த நாளை தான் நம்ம கோகுலாஷ்டமின்னு அழைச்சிட்டு வரோம். நம்ம பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியா ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி நாளில் கொண்டாடிட்டு வருவது வழக்கமாகுங்க. இதனால தான் ஆங்கில தேதி ஒவ்வொரு வருஷமும் மாறினாலும் கூட இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி
எப்போது வருகிறது, திதி, நேரம், பூஜை செய்வதற்கான நேரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ரோகிணி நட்சத்திரம் தோன்றுவதற்கு முன்னாடியே கிருத்திகையில் வருதுங்க. 2025ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி என்று ஆடி கிருத்திகையும் கொண்டாடப்படுது. சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ஆடி மாதத்துலேயே வருதுங்க. கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமி திதி தொடங்கக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 1:40 மணிக்கு தொடங்கி கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமி திதி முடியக்கூடிய நேரம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை 11:13 மணிக்கு முடிவடையுதுங்க. சனிக்கிழமை அதிகாலை தொடங்கி சனிக்கிழமை நள்ளிரவு முடிவதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழாவானது கொண்டாடப்பட இருக்குது. மேலுமே கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவு எதுன்னு பார்த்தோம்னா வெண்ணெய், தயிர், பால், இனிப்பு வகைகள், பழங்கள் போன்றவை கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான உணவாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெண்ணெய் மற்றும் வெண்ணெயில் கலந்த உணவுப் பொருட்கள் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சமானதுன்னு சொல்லலாம். மேலுமே அவரை பற்றிய கதைகளில் அவர் வெண்ணெய் மற்றும் இனிப்புகளை தான் அதிகமாக திருடி சாப்பிட்ருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பாலிய பருவத்தில் அவர் அதிகமாக வெண்ணெய் தான் சாப்பிட்டதாக புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதனால தான் அவருக்கு வெண்ணெய் ரொம்பவே பிடித்தமான உணவாகவும் சொல்லலாங்க. வெண்ணெய் போல சக்கரை கலந்த இனிப்புகளும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இதுமே கிருஷ்ணருக்கு பார்த்தீங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதாவது தயிர், மோர் போன்றவை கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான உணவாகுங்க. இதை கிருஷ்ணர் விரும்பி சாப்பிடுவாராமா. அதுலேயும் பழத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சதாகுங்க. அதே போல் கிருஷ்ணருக்கு அவள் ரொம்பவே பிடிக்கும். குசேலர் ஒரு முறை பார்த்திங்கன்னா அவளை கொண்டு வந்து தான் கிருஷ்ணருக்கு கொடுத்ததாக புராண கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல் கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பழகக்கூடிய ஒரு பிரபலமான உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா சீடை கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்குமாங்க. நெய்யில் செய்த முறுக்கும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்த உணவு வகைகளை ஒன்றாகவும் சொல்லலாங்க. கிருஷ்ணருக்கு பிடித்த இனிப்பு வகையில் லட்டுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். அதே போல் ஜவ்வரிசி பாயாசம் போன்ற இனிப்பு பாயாசங்கள் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான உணவுப் பொருளாகுங்க. இப்படி கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுப் பொருட்களை படைத்து கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம கிருஷ்ணரை வழிபட்டுட்டு வந்தோம்னா கிருஷ்ணருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய வீட்டில் பண வசியம் ஏற்படுவதற்கு கிருஷ்ண ஜெயந்தி நாளில் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்க. கிருஷ்ண ஜெயந்தி நாளில் பால் சம்பந்தப்பட்ட உணவுகளை கண்ணனுக்கு படைப்பது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. பாலை நல்லா காய்ச்சிக்க வேணுங்க. மேலே படிடக்கூடிய ஆடைகளை தனியாக நம்ம எடுத்து வைக்க வேணும். அதோட ஏலக்காய் தூள், குங்குமப்பூ மற்றும் கற்கண்டு போன்றவற்றை நல்லா கலக்கி விட்டு அதை நெய்வேத்தியமாக கண்ணனுக்கு படைக்க வேணுங்க. இது கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான உணவாகுங்க. இதை கண்ணனுக்கு படைத்த பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம சாப்பிட கொடுக்கலாங்க. இப்படி செஞ்சோம்னா நம்முடைய வீட்டில் பண வசியமானது ஏற்படுங்க. நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேணும் அப்படின்னா சுண்ட காய்ச்சின பாலில் பாதாம், முந்திரி மற்றும் நட்ஸ் வகைகளை கொஞ்சமாக உடைத்து நெய்யில் நல்லா வறுத்து அதோட கற்கண்டு கலந்து கிருஷ்ணருக்கு அன்றைய நாளில் படைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி நம்ம வீட்டில் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. மேலுமே வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய கண்ணனுடைய வாயில் வெண்ணெயை பூசி கைகளிலும் கொஞ்சமாக கண்டிப்பாக வெண்ணெயை கொடுக்க வேணுங்க. இதனால் வீட்டில் உணவு பஞ்சமே ஏற்படாது. நம்முடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேணுங்க. அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நம்ம வீட்டில் ஆடி பாடி இசையால் கண்ணனை நம்ம மகிழ்ச்சி படுத்திட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் செல்வமானது பெருகி கொண்டே இருக்குங்க. நம்ம எடுத்த காரியங்களில் வெற்றி மேலே வெற்றி வந்து சேருங்க. பொதுவாக பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய நாளில் கோலாட்டம் ஆடுவாங்க. கும்மி அடித்தும் தாலாட்டு பாடல்களை பாடி கண்ணனை மகிழ்ச்சி படுத்துவது இன்னுமே சிறப்பானதாக சொல்லலாங்க. இது வரைக்கும் குழந்தை இல்லை, குழந்தை வர வேணும்னு நாங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவோம், எல்லா ஆஸ்பத்திரியும் போனோம், அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கண்ணனுக்கு படைக்கக்கூடிய வெண்ணெயை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடலாங்க. இல்லைன்னா இரவு நேரத்தில் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வெண்ணெயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. மேலுமே குழந்தையில்லா தம்பதிகள் உங்களோட படுக்கை அறைக்கு பக்கத்தில் குழந்தை கிருஷ்ணர் பானைக்குள்ளே கையை விட்டு வெண்ணெயை திருடுவது போல இருக்கக்கூடிய படத்தை மாட்டி வைங்க. அது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதில் பானை என்பது கருப்பையும் வெண்ணெய் என்பது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குறிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணர் நம்முடைய கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியேற்றி நமக்கு கிருஷ்ணரே குழந்தையாக வந்து பிறப்பாராமாங்க. மேலுமே புல்லாங்குழல் வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய படம் இல்லைன்னா சில நம்முடைய
நம்முடைய வீட்டில் இருந்துச்சுன்னா எந்த விதமான துர்சக்திகளுமே நம்ம வீட்டை நெருங்காதுங்க. இந்த பதிவில் நம்ம கோகுலாஷ்டமி நாளில் கிருஷ்ணரை எப்படி வழிபாடு செய்ய வேணும், கிருஷ்ணருக்கு என்ன நெய்வேத்தியமாக படைக்க வேணும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.